அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பசுமாடு, யானை போன்ற மிருகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வணங்குகின்ற நாம், பூனைகளுக்கு நம் மதத்தில் அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லையே, இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பூனைகளை பற்றியும் நம்முடைய சாஸ்திரமானது நிறையவே பேசுகிறது. அதாவது பூனையை ஏன் வீட்டுக்குள்ளே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறான்னா, அது தரித்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதனுடைய முடியானது நம்முடைய வீட்டிலே கீழே விழக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. இது போக பூனைகளை பற்றி நம்முடைய சாஸ்திரம் பல இடங்களிலும் பேசியிருக்கிறது. மார்ஜார நியமம் அப்படின்னு சொல்லிட்டே ஒரு சாஸ்திரமானது உண்டு. மார்ஜாரம்னு சொன்னால் பூனையினுடைய நியமத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு விதியே சொல்லியிருப்பா. அந்த விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பூனையானது தன்னுடைய குட்டியையும் கவ்வுகிறது, அதே நேரத்திலே எலியையும் கவ்வுகிறது. ஆனால் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? குட்டியை கவ்வும் பொழுது எப்படி கவ்வுகிறது? ஒரு விதமான ஒரு பாச உணர்வோடு கவ்வி அதனை காப்பாற்றுகின்ற விதமாக கவ்வுகிறது. ஆனால் எலியை கவ்வும் பொழுது அந்த எலியை கொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கவ்வுகிறது அல்லவா? இது போன்று இறைவன் நம்மையும் கட்டி காக்கிறான், தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து கட்டி காக்கிறான். அசுர சக்திகளை அழிக்கின்ற விதமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான்ங்கிற மாதிரிலாம் பூனையோட ஒரு கம்பேரிசனை பண்ணிலாம் நிறைய விதிமுறைகளை சொல்லி இருப்பார்கள். அதே மாதிரி அந்த பூனை மாதிரி அந்த காது கேட்கின்ற தன்மைன்னு சொல்லுவா. மார்ஜார கர்ணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. காது கேட்கிறது அப்படிங்கிறதே பூனையினுடைய காது போல் மிகவும் அந்த ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்லுவா. மார்ஜார சப்தம் அப்படின்னே சொல்லுவா. பூனை எப்பொழுதுமே சப்தமிட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பகல் பொழுதிலையும் மியாவ் மியாவ்னு கத்திக்கொண்டு இருக்கும். இரவு பொழுதில் பார்த்தா கூட அது உறங்கும் பொழுது கூட அதனுடைய குரட்டை என்பது பெரிதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மார்ஜார சப்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பா. இதுபோல் அந்த பூனை மாதிரி மெதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அதையும் ஒரு விதியாகவே சொல்லி இருப்பார்கள். ஆக பூனையை பற்றி நிறைய இடங்களிலே பேசிக்கொண்டிருந்தாலும் நாம் ஏன் அதனை ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய ஒரு வாகனமாக கருதி வணங்குவதில்லை அப்படின்னு கேட்டால், பூனையும் ஒரு தேவியினுடைய வாகனமாகத்தான் இருக்கிறது. அந்த தேவியினுடைய பெயர் என்ன தெரியுமா? ஷஷ்டி தேவி என்று பெயர். இதையும் நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு சொல்லித் தருகிறது. ஷஷ்டி தேவியினுடைய வாகனம் என்பதுதான் பூனை. ஆனால் பூனையை வணங்க சொல்லவில்லை. அதுக்கான காரணமும் புராணத்திலேயே வருகிறது. இந்த ஷஷ்டி தேவி என்பவள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவசேனா அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய முதல் மனைவியாகிய அந்த தேவயானியினுடைய அம்சத்தை பெற்றவர் தான் இந்த ஷஷ்டி தேவி என்பவர். இந்த ஷஷ்டி தேவியினுடைய அந்த மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தைகளை காப்பது என்பதுதான் அதனுடைய மகத்துவம். இதற்கு நிறைய கதைகள்லாம் இருக்குது, புராண கதைகள்லாம் இருக்குது. நம்ம போய் படித்து பார்க்கணும். அதை பற்றி நிறைய நாளில் நம்ம விவாதிக்கலாம், இனி வரும் காலங்களில் விவாதிக்கலாம். அதில் பார்த்தோம்னா, இந்த மனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனு தர்மத்தை உருவாக்கிய அந்த மனு என்கின்ற அரசனுடைய மகன், அந்த மகனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய மனைவியானவள் அந்த கருத்தரித்திருக்கிறாள். அதுவும் சரியாக 10 மாதத்தில் குழந்தை பிறக்காம நிறைய நாள் இழுத்துண்டே போய் 12வது மாதத்தில் தான் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை கூட இறந்தே பிறந்ததாம். அப்பொழுது எல்லோரும் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த சஷ்டி தேவியானவள் அங்கே பிரத்யட்சமாகி அந்த குழந்தையினை உயிர்ப்பித்து தந்தாள் அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்லியிருப்பா. இதுபோக வடதேசத்திலே மிகவும் பிரபலமான கதை என்பது உண்டு. நம்ம வட இந்தியாவில் ரொம்ப பிரபலமான கதைங்கிறது இருக்குது இந்த சஷ்டி தேவியை பற்றி. ஒரு ஊரில் ஒரு பெண் இருந்தாலாம். அந்த பெண்ணிற்கு நீண்ட நாள் கழித்து அவர் கருவுற்றாலாம். அவர் கருவுற்று இருக்கும் பொழுது முதல் குழந்தையானது பிறக்கிறது. பிறந்து அந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த குழந்தையை காணாமா. இதே மாதிரி அடுத்த குழந்தையும் பிறக்கிறது. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தா அந்த குழந்தையும் காணாமா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னடா எப்படியே பயம் வந்துட்டே இருக்கு ஒவ்வொருத்தருக்கா. இப்படியே ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை, 3, 4, 5 குழந்தை வரைக்குமே காணாமல் போயிடுச்சு. இந்த பெண்ணிற்கு மிகவும் சந்தேகம். இங்கே பிரசவம் பார்க்கிறவர்கள் தான், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் தான் இந்த குழந்தையை தூக்கிட்டு போயிடுறா போல இருக்கு, யாருக்கோ குழந்தை இல்லாதெல்லாம் தூக்கிட்டு போயிடுறா அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்ணிற்கு மிகவும் சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறா, இந்த 6வது குழந்தையை பிரசவிக்கும் பொழுது யாருமே இங்கே வராதிங்க, நான் தனியாகவே என்னுடைய பிரசவத்தை பார்த்துக்கிறேன், உங்கள் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிரசவ வலி எடுத்த உடனேயே எல்லா உறவினர்களும்
உறவினர்களையும் அந்த மருத்துவச்சிகளையும் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்திடுறாளாம். கதவை சாத்திட்டு கூட நம்ம இங்கே குழந்தை பிறந்து மயக்க நிலையில் இருந்தால் அந்த குழந்தைய யாராவது தூக்கின்னு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, கதவை திறந்துட்டு காட்டு பக்கம் போயிடுறாளாம். தன்னந்தனியாகவே ஒரு காட்டுக்குள்ளே போயிடுறா, அந்த வலியையும் தாங்கி கொண்டு. ஏன்னா தனக்கு அந்த குழந்தையாவது நிற்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிடுறா. காட்டுக்குள்ளே போய் பிரசவிக்கிறா. பிரசவிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இருந்தாலும் அந்த பிரசவ வேதனை முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் அந்த மயக்க நிலைக்கு நம்ம போகக்கூடாதுங்கிற ஒரு மன உறுதியோட, இந்த குழந்தையை காக்க வேண்டும் என்கின்ற மனது உறுதியோடு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தோம்னா ஒரு கருப்பு பூனை இந்த குழந்தையை கவிண்டு ஓடிடுறதாம். கருப்பு பூனை குழந்தையை கவிண்டு ஓடனோடனே இவளும் கூடையே சேர்ந்து போறா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன்னுடைய உடல்நிலையை பற்றி கவலை கொள்ளாமல் அந்த பூனையை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காளாம். அந்த பூனையானது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, நேராக ஒரு சுவாமி கோவிலுக்குள்ளே போய் அம்பாள் கோவிலுக்குள்ளே போய் அங்கே கொண்டு போய் அந்த அம்பாள் காலடியில் போட்டுச்சாம். உடனே அம்பாள் அங்கே பிரத்யட்சமாகி கேட்டாலாம், ஏன் இங்கே இந்த மாதிரி கொண்டு வந்து குழந்தையை போடுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இந்த குழந்தையினுடைய தாயானவள் துரத்தி கொண்டு வந்துட்டு இருக்கா, அதனால தான் கொண்டு வந்து போட்டேன்னு சொன்னோடனே, ஏன் அவருடைய குழந்தையை நீ தூக்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லும் பொழுது, அரண்ய சஷ்டி விரதம் என்கின்ற விரதத்தினை மேற்கொண்டு எல்லோரும் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் சஷ்டி தேவியாகிய உன்னை. அந்த நேரத்தில் இவ என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா, பசி தாங்காமல் அங்கே வச்சிருந்த பக்ஷணங்களை எல்லாம் உனக்கு நைவேத்தியம் செய்வதற்கு முன்னாடியே எடுத்து தின்னுட்டு யாரோ பார்த்து இதெல்லாம் ஏதோ பக்ஷணங்கள்லாம் குறையுதேன்னு கேட்கும்போது இவ என்ன தெரியுமா சொன்னா, பூனை, ஒரு கருப்பு பூனை எல்லாத்தையும் தின்னுட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி போய் சொன்னா. அதனால தான் நான் என்ன பண்ணேன், இவளுக்கு வரிசையாக குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை நான் கொண்டு தூக்கிட்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையானது, அதாவது இந்த சஷ்டி தேவியினுடைய வாகனமாகிய அந்த பூனையானது சொல்லித்தான். உடனே சஷ்டி தேவிக்கு கோபம் வந்ததாம். அவள் செய்தது தவறாகவே இருந்தாலும் நீ செய்தது மாபெரும் தவறு, நீ என்னுடைய வாகனமாகவே இருந்தாலும் மக்கள் உன்னை வணங்க மாட்டார்கள் என்கின்ற அந்த சாபத்தினை சஷ்டி தேவியானவள் தன்னுடைய வாகனமாகிய பூனைக்கு கொடுத்தாளாம். இந்த கதையை பின்புலமாக கொண்டுதான் நாம் பூனையை வணங்குவதில்லை. ஆனால் வட இந்தியர்கள் அந்த சஷ்டி தேவி பூஜையை செய்யும் பொழுது பூனையை வணங்குகின்ற பழக்கத்தினை வைத்திருக்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.